Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடை போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவரில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேபி 1:1 கூட இருக்கட்டும் பரவாயில்ல, ஸ்மால் டார்கெட் கூட இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த டார்கெட்டாவது கம்ப்ளீட் அச்சீவ் ஆகிறவரில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். ஒரு ரூபா லாஸ் வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ₹1 ப்ராஃபிட் வந்தே வரணும். நான் ₹1 லாஸ் மட்டும் நான் புக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ₹1 ப்ராஃபிட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 75 பைசாக்கு நான் வெளியே வந்தேன், 50 பைசாக்கு வெளியே வந்தேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆக சொல்ல உங்களுக்கு ஓவரால் லாஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் அப்டேட்டில் நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் போகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50யோட சார்ட் பாருங்கள். புல்லிஷ்னஸ் கண்டிப்பாக தெரியுது, அதில் எந்த நோ டவுட். எந்த லெவல்லேருந்து புல்லிஷ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது கடைசியாக சப்போர்ட் எடுத்துருக்க இடம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த லோவும் பிரேக் பண்ணவே இல்லை. இன்னும் மார்க்கெட்டு அங்கேருந்து போனது எந்த லோவும் பிரேக் பண்ணல, வெறும் ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி டைரெக்டாக போயிட்டே இருக்குது மூவ்மெண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி போதோ அது கூட நம்மளும் அக்செப்ட் பண்ணணும். இப்போது நம்ம இந்த 18,550 500 லெவலில் 520 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 18,600 லெவலில் ஈஸியாக மூமெண்டம் பார்க்கலாம். ஏதாவது இதில் க்ளோஸ் கொடுக்கணும், பாடியோட க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம 18,600 ஈஸியாக டச் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். 18,600 லெவலில் ஈஸியாக டச் பண்ணிவிடும். இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி அகைன் அப்பும் போகலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரெக்டாக இது மாதிரி போகிறது ரேரது. எப்போவாச்சும் ஒரு டைம் இது மாதிரியும் போயிடும். நம்ம ரேராக மார்க்கெட் எப்படி போனால் மார்க்கெட் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போகும், திரும்ப ரீடெஸ்ட்காக கீழே வரலாம், திரும்ப மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேருந்து நம்ம க்ளோசிங் கொடுத்தோன்னா இந்த டிஸ்டன்ஸை இன்றைக்கி கேட்ச் பண்ணலாம் அப்பர் சைடு. ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணல, கீழே வந்துடுச்சு அப்படின்னா கீழே இந்த இடத்துல அகைன் இன்னொரு டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம், அகைன் அப்போ கொடுக்கலாம். 2 விஷயம் நடக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோமோ ஸ்பீடாக மூவ் ஆகும்னு நம்ம நினைக்கிறேன் இல்லைங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்காம சும்மா லைட் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப கீழே இதில் சப்போர்ட் இருக்காது. இந்த சேலிங் இருக்குல்ல, இந்த சேலிங் கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், 100 பாயிண்ட்ஸ். அப்போது நமக்கு சேலிங் மாதிரி தெரியும் புல் பேக்கே. அதே மாதிரி இந்த லெவல்லேருந்து இது கூட நம்ம சேலிங் மாதிரி தெரியும். இதுவும் புல் பேக் தான். மார்க்கெட்டு கரெக்ஷனுக்காக வரதை நம்ம சேலிங் சொல்லுவாங்க. சேலிங்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் புல் பேக்காக கீழே வரும். ஓகே, ஸோ அந்த புல் பேக்கை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இங்கேருந்து பை எடுங்க. இல்லை இந்த லெவல்லேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இதில் ஓப்பன் ஆகுது வச்சிங்களேன், ஓப்பன் ஆகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் கிடைக்கும். அகைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பை எடுங்க. இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வருதுங்களா, இப்போ மார்க்கெட் மேலே அப் மூவ் ஆகுது, ட்ரை ஆகுது, சின்னதாக ஒரு புல் பேக்கு, அகைன் மேலே வருதா, பை எடுங்க. இதுக்கு லோவோ இங்கே லோவோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வர சொல்லவே பை எடுக்காதீங்க. ஏன்னா மேலே போதா இல்லையான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பை எடுக்க முடியும். ஏன்னா கண்டினியூவாக ரெட் கேன் பாடியோட க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம இங்கே பை எடுக்கணும் அப்படின்னா நோ. ஏன்னா இன்னும் மார்க்கெட் கரெக்ஷனுக்காக வரல, இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம நிறுத்தோம். ஸோ ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணாலும் பாருங்கள், நமக்கு லோ ஸ்டாப் லாஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இது நிஃப்டி 50யோடைய கண்டிஷன் 18,600 ஃபஸ்ட் லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஓகே, இது இப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணி ஒர்க் ஆகிடுது. இந்த ஜோன் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா? இது ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது 43,100க்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகட்டும். 43,100க்கு மேலே பாடி க்ளோஸ் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்னதாக புல் பேக் அகைன் பையிங்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்குது, புல்லிஷ்னஸ் எல்லாமே ஓகே தான்.
நமக்கு ஒரு ஹையர் லோ கிடைக்கணும் ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே பாட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனலாக சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மேபி இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா சேல் பண்ணலாமா? நோ, சேலிங் பண்ணாதீங்க. ஏன்னா இமீடியட் கீழே பேக் டு பேக் இன்னொரு சப்போர்ட் இருக்குது. 42,800 ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் எடுத்துட்டதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் ஒரு மூவ்மெண்ட் ஆகலாம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் அதுக்குள்ளே இங்கே ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக புல் பேக் அகைன் வந்து அப் மூவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் லைக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 150 கீழே வந்துடுச்சு. 200 லைக்ஸ் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ 150 டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம மார்னிங் அப்டேட் வந்து ரெகுலராக பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 42,600 வந்து ஃபைனல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டுக்காக புல் பேக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,600 ஃபைனல் சப்போர்ட். 42,600 அதுக்கு கீழே போயிட்டு க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு வியூ, அதுக்கப்புறம் வேறு மாதிரி வியூ உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ப்ரெசென்ட் வந்து ஃபைனலில் வந்து 42,600 நீங்கள் பையிங்கான வியூ பார்க்கலாம். அதாவது புல் பேக்கில் நம்ம இங்கே இந்த 3 ஏரியாவில் வரவெல்லாம் பையிங்கான வியூ பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த 100 பாயிண்ட் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது இந்த 100 பாயிண்ட் செல்லிங், இந்த செல்லிங், இங்கேருந்து செல்லிங் பாயிண்ட் எவ்வளோ ஒரு 100 பாயிண்ட் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காதீங்க. சேல் அண்ட் பைக்கான ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒன்லி பைன் சேலுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் தாண்டிச்சுன்னா பை பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு திரும்பிச்சுன்னா இங்கே பையிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. இங்கே வந்து திரும்பிச்சுன்னா பையிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. எப்போ 42,600 க்ளோஸ் கொடுக்குதோ அதுவரையிலும் வந்து பையிங்கான வாய்ப்பு தான். அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு தேடணும். இந்த இதுக்கு கீழலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.